அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, தேய்பிறை 20/9/2024. திருதியை திதி இரவு 9:16 வரை. அதன் பிறகு சதுர்த்தி திதி. சமநோக்குள்ள அஸ்வினி நட்சத்திரம் பின்னிரவு 2:41 வரை. அதன் பிறகு கீழ்நோக்குள்ள பரணி நட்சத்திரம். அமிர்த யோகம் பின்னிரவு 2:41 வரை. அதன் பிறகு சித்த யோகம். நல்ல நேரம் காலை 6:45 7:30 வரை. மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை. மாலை 5 மணியிலிருந்து 6 மணி வரை. மற்றும் இரவு 8 மணியிலிருந்து 10 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை கன்னி லக்னம். லக்னத்திலேயே சூரியனும் கேதுவும், துலாத்தில் சுக்கிரன், கும்பத்தில் சனி பகவான் வக்ரமாக, மீனத்தில் ராகு, மேஷத்தில் சந்திரன், ரிஷபத்தில் குரு பகவான், மிதுனத்தில் செவ்வாய், சிம்மத்தில் புதன். இன்றைய விசேஷம் சங்கடகர சதுர்த்தி விரதம் இன்றைய தினம் அனுசரிக்கப்படுகிறது. இன்று என்ன செய்யலாம்? தானியம் சேமிக்க, மருந்துண்ண, வாகனம் வாங்க, தாள வாத்தியம் இசை கற்றுக்கொள்ள, அணிகலன்கள் வாங்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, இருந்துவிட்டு போவதல்ல வாழ்க்கை. நம் பெயரை கொஞ்ச காலமாவது நிலைத்திருக்க செய்துவிட்டு போவதுதான் நல்ல வாழ்க்கை. ஆமாங்க, சிலர்லாம் வருவாங்க போவாங்க, ஒன்றும் பெரிய மாற்றம் இருக்காது. நீங்கள் அப்படி கிடையாதுங்க. தினந்தோறும் யாருக்காவது ஒருத்தவங்களுக்காவது உதவணும், யாராவது நம்மளை நினச்சி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கும் எப்பொழுதும் தன் சக்திக்கு முடிந்த உதவிகளை தன்னை சுற்றி இருப்பவர்களாக இருக்கட்டும், தேடி வருபவர்களாக இருக்கட்டும், அவர்களுக்கெல்லாம் வாரி வழங்கக்கூடிய வள்ளல் குணத்துக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்து அனுகிரகம் பண்ணிட்டு இருக்காருங்க. அப்படி இருக்கிறதுனால குடும்பத்தோட வருமானம், வசதி வாய்ப்புகள் அதெல்லாம் ஒரு படி உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. சிக்கனமாக இருந்தோம், அதே நேரத்தில் சேமிக்கவும் செய்தோம். சரி, அதுக்கு அடையாளமாக ஒரு பொருளை வாங்கினோம், ஒரு நகை வாங்கினோம், அல்லது ஒரு இடம் வாங்கினோம், அந்த மாதிரியான அமைப்புகளும் இன்றைக்கி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஆனாலும் உங்கள் ராசிக்குள்ளேயே இன்றைக்கி சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அஸ்வினி நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டு இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அலைச்சல் இருக்கும், டென்ஷன் இருக்குங்க. முன்கோபமும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கிறதுனால அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைக்கி நிதானமாக இருக்கணுங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்கும். உங்களுடைய நட்சத்திர நாயகன், அதாவது பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சுக்கிரன் தான் உங்களுடைய நட்சத்திர நாயகன். அந்த சுக்கிரன் உங்களை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்படி இருக்கிறதுனால பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வெற்றி உண்டுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. ஆனாலும் ராசிக்குள்ளார சந்திரன் இருக்கிறதுனால வியாபார உத்தியோக விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் யோசித்து முடிவிடுங்க. உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது பேசி எதுலேயும் சிக்கிக்காமல் இருக்கிறது நல்லதுங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் அனுசரித்து போகிறது நல்லதுங்க. இன்றைய தினம் ராசிக்குள் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் எங்கும் எதிலும் பொறுமை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, ஆசைகள் இல்லாத வாழ்க்கையை நாம் எப்போது தேடிச் செல்கிறோமோ அப்போதுதான் துன்பங்கள் இல்லாத வாழ்க்கை நம்மை தேடி வரும். ஆமாங்க, ஆசை தான் துன்பத்திற்கு காரணம்.
அது எல்லாருமே சொல்லி வச்சுட்டாங்க. இருந்தாலும் ஆசைப்படாமல் இருக்க முடியலை. நீங்கள் அப்படி கிடையாதுங்க. பேராசைப்பட மாட்டீங்க. அளவுக்கு அதிகமாக ஆசைப்பட மாட்டீங்க. நமக்கு என்ன தேவையோ அது கிடைச்சா போதும். சும்மா வாரி வழித்து கோடி கோடியாக குவிச்சிட்டுலாம் இருக்க வேண்டாம். ஓரளவு இருந்தால் போதும் அப்படின்னு எங்கும் எப்போதும் போதும் என்ற மனமுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. 12ஆம் இடத்துல சந்திரன் பதுங்கி இருக்கிறாரு. இருந்தாலும் இன்றைய தினம் சுப செலவுகள் இருக்கும். பணவரவும் இன்றைய தினத்தில் இருக்கும். உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால திடீர் பயணங்கள் உண்டு. வெளிநாடு போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. ஒரு சிலருக்கு வெளிநாட்டு நிறுவனத்தில் வேலை கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. ஆனால் அதே நேரத்தில் ராசிநாதன் சுக்கிரன் 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால ரொம்ப வருஷமாக நெருக்கமாக பழகினவங்களோட சின்ன சின்ன ஈகோ கருத்து மோதல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் எல்லார்ட்டையும் நிதானமாக பேசணும். ரொம்ப நெருக்கம், ரொம்ப பழக்கம், ஒரு தட்டில் சாப்பிட்ருக்கோன்னு சொல்லிட்டு உரிமையில் எதையாவது சொல்லி வைக்கக்கூடாது. அது அவங்க மனசை ஏதாவது காயப்படுத்திடக்கூடாது. அந்த வகையில் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். வாடிக்கையாளர்களும் வருவாங்க. லாபமும் உங்களுக்கு அதிகரிக்குங்க. அதே மாதிரி உத்தியோகஸ்தானாதிபதி சனி பகவானும் வலுத்து உட்கார்ந்துருக்கிறதுனால உத்தியோகத்திலையும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. இருந்தாலும் எவ்வளோ வந்தாலும் எதுவும் எடுத்து வைக்க முடியலைங்கிற ஆதங்கம் இருக்கும். பிள்ளைகளாலும் சின்ன சின்ன செலவுகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. ஆனால் ரோகிணி நட்சத்திரக்காரங்க இன்றைக்கி ரொம்ப பொறுமையாக இருக்கணும். அவசர முடிவுகளை தவிர்க்க பாருங்கள். மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு இளம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சுப செலவுகள் அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, விடிந்த பிறகு நிலவு கண்ணுக்கு தெரிவதில்லை. அதுபோல சிலருக்கு உயர்ந்த பிறகு உதவியவர்கள் கண்ணுக்கு தெரிவதில்லை. ஆமாங்க, சிலர் அப்படி இருந்தாலும் நீங்கள் அப்படிப்பட்டவங்க கிடையாதுங்க. கஷ்டப்பட்ட காலத்தில் சின்ன சின்ன உதவிகள் யாராவது செய்திருந்தாலும் அல்லது ஆறுதலாக அன்பாக 4 வார்த்தை பேசியிருந்தாலோ அவங்களுக்கு காலமெல்லாமே கடமைப்பட்டு இருக்கக்கூடியவர்கள், கடனாக நினைத்து அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள், கண்ணியமாக அவருக்கு சில உதவிகளை வாழ்க்கை முழுவதும் செய்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எதிர்பாராத பணவரவு உண்டுங்க. ரொம்ப நாளாக ஒருத்தரை பார்க்கணுன்னு நினச்சிருந்தீங்க, இன்றைக்கி அவரை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி உங்களுடைய ஆளுமைத்தன்மை இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாகும். நிர்வாக திறமையும் இன்றைக்கி அதிகமாகும். எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. பணவரவு செல்வாக்கு இன்றைக்கி அதிகரிக்குங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைக்கி நீங்கள் நிறைவேற்றுவீங்க. அதே மாதிரி வியாபாரத்தில் கூட குறிப்பிட்டு சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி லாபம் இருக்குது. வாடிக்கையாளருடைய மனநிலை என்ன, அவங்க எதிர்பார்ப்பு என்னங்கிறத நாடி பிடிச்சி பார்க்குற மாதிரி பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வியாபார யுக்தியையும் நீங்கள் மாற்றுவீங்க. அதே மாதிரி உத்தியோகஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 12ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால எல்லா வேலையும் நம்ம தலையிலே கட்டுறாங்களேன்னு சில நேரங்களில் ஆதங்கப்பட்டு கொண்டிருப்பீங்க. உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதி சுக்கிரன் அவர் யோகஸ்தானத்தில் உட்கார்ந்துட்டார். அப்படி இருக்கிறதுனால தள்ளிப்போன திருமணம், மகளுக்கு தள்ளிப்போன திருமணம் கூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்கும். அதே மாதிரி புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமாக இருக்குது. பணவரவு உண்டுங்க. எல்லா வகையிலும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களை, அறிவை விட புரிதல் தான் மிக மிக முக்கியம். நம்மை அறிந்தவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் நம்மளை புரிஞ்சுக்கிட்டவங்க
ஒரு சிலர் தான் இருப்பாங்க. அதனால தாங்க நம்மை பற்றி தெரிஞ்சவங்களை விட நம்மை பற்றி புரிந்தவர்களுடன் நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கள், அன்பையும் நட்பையும் பகிர்ந்து கொள்ளக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது. உங்கள் ராசிநாதன் சந்திரன் 10ஆம் இடத்துல கேந்திர பலம் பெற்று உட்கார்ந்துருக்காரு. எல்லா வகையிலும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவும் திருப்திகரமாக இருக்கும். செல்வாக்கு இன்னைக்கு அதிகரிக்குங்க. குரு பகவானின் அனுகிரகம் கூடிக்கிட்டே போகுதுங்க. அப்படி இருக்கிறதுனால விஐபிகளால் ஆதாயம் உண்டு. அரசு காரியங்களும் நல்ல விதத்தில் முடியும். எங்கே போனாலும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. ஆனாலும் பிரபல யோகாதிபதி செவ்வாய் 12வது வீட்டில் மறைஞ்சு கிடக்கிறதுனால இன்றைக்கி கொஞ்சம் செலவுகளும் இருக்குங்க. பெற்றோரின் ஆரோக்கியத்திலையும் நீங்கள் அக்கறை காட்டுறது ரொம்ப நல்லதுங்க. செவ்வாய் மறைஞ்சு கிடக்கிறதுனால சொத்து பத்து வாங்கிறதா இருந்தால் கொஞ்சம் தாய் பத்திரத்தெல்லாம் சரி பார்த்துட்டு வாங்கிறது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் திடீர் லாபம் எல்லாமே உண்டு. அது மட்டும் இல்லைங்க, புகழ்பெற்ற சில முக்கியஸ்தர்கள் கூட உங்களுக்கு வாடிக்கையாளராக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. புது பங்குதாரர்கள், புது வேலையாட்கள் இவங்களாம் அமையறதுக்கான சூழ்நிலைகளும் இருக்குதுங்க. உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். ஏன்னா உத்தியோகஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதன் சந்திரன் உட்கார்ந்துருக்காரு. அதனால் உத்தியோகத்தில் அதிரடி வெற்றிகள் எல்லாமே இருக்குது. சின்ன சின்ன சலுகைகளும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சந்திரன் இன்னைக்கு உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் வெற்றி உண்டு. சகோதர வகையில் மட்டும் சின்ன சின்ன செலவுகள் இருந்து கொண்டு இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுமாராக இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிரடி நன்மைகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, எண்ணிக்கை கூட பூஜ்ஜியத்தை வைத்துத்தான் முதலில் தொடங்குகிறது. அதுபோலத்தான் நம்முடைய வாழ்க்கையானது வெறுமையிலிருந்து தொடங்குகிறது. ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு வரும்போது என்ன பெருசாக கொண்டு வந்தோம், போகும்போது என்ன பெருசாக கொண்டு போகிறோம், இடையில் என்னத்துக்கு இத்தனை ஆசை அப்படின்னு தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்போதும் அளவற்ற ஆசைகள் வேண்டாம், அளவோடு இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு எல்லாம் அல்ல இறைவனுடைய திருப்பாத கமலங்களை வணங்கி வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. கடந்த சில நாட்களாக இருந்து வந்த அலைச்சல்கள், ஏமாற்றங்கள், வீண் செலவுகள், பணப்பற்றாக்குறை இதிலிருந்தெல்லாம் விடுபட்டு இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணப்புழக்கமும் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். சொன்ன சொல்ல நீங்கள் நிறைவேற்றுவீங்க. முடியாதுங்கிற வேலைகளை கூட இன்றைக்கி நீங்கள் முடித்து காட்டுவீங்க. பிரபலங்களும் இன்றைய தினத்தில் அறிமுகம் ஆகுவாங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் அதிகரிக்குங்க. உங்களுடைய ராசிநாதன் சூரியன் 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். காரசாரமான விவாதங்கள் அதெல்லாம் கொஞ்சம் கலந்துப்பீங்க. கலந்துரையாடலாக இருந்தாலும் அதுலேயும் பங்கேற்பீங்க. என்னுடைய பங்குக்கு நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரியும் திருப்திகரமாகவும் இன்றைய தினத்தில் இருப்பீங்க. குடும்பத்தில் உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை கூடிக்கிட்டே போகுங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. அதே மாதிரி பிள்ளைகளால் இருந்து வந்த செலவுகள் கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்குள்ளார வரும். வியாபாரத்திலேயும் இப்போது லாபம் இருக்குது. எல்லா வகையிலுமே தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் விற்று தீரும். உத்தியோகத்திலேயும் இன்றைக்கி உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்குங்க. ஆனால் மகம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி நிதானமாக இருக்கணும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, வெளிச்சம் உள்ள இடத்தில் அலங்கார விளக்காக இருப்பதை விட இருட்டான இடத்திலே ஒரு சின்ன அகல் விளக்காக இருப்பதே மேலாகும். நீங்கள் அப்படித்தாங்க. பணம் படைத்தவங்கள்ட்ட நாம் மேலே மேலே ஏதாவது பேசினாலும் ஏதாவது கொண்டு போய் கொடுத்தாலும் ஒன்றுமே கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் அதே நேரத்தில்
கஷ்டப்பட்டுன்னு இருக்கிறவங்க, முன்னேறணும்னு சொல்லி முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்க, அவங்களுக்கு நாம் சின்ன சின்னதாக ஏதாவது உதவி செய்தால் கூட நம்மளை முழுமையாக நினைத்து பார்ப்பாங்க. அதனால தாங்க யாருக்கு என்ன பண்ணணும், உண்மையிலேயே அவங்க சிரமத்தில் இருக்காங்களா அல்லது வேறு எதுக்காவது வந்திருக்காங்களா அப்படின்னு அவரவர்களின் மனநிலை குணநிலையை தெரிந்து வைத்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல தன்னுடைய உதவிகளை செய்யக்கூடியவர்கள், உதவும் மனசுக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால நிதானமாக இருந்தீங்கன்னா நல்லா இருக்குங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்குது. அப்படி இருக்கிறதுனால அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் தான் எச்சரிக்கையாக இருக்கணுங்க. உங்களுக்கு பிடிக்காதவங்கள கூட இன்றைக்கி நீங்கள் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நெருங்கிய நண்பர்கள் உறவினர்களில் ஒரு சிலர் கூட உங்களுக்கு பிடிக்காத விஷயங்களை பேசுகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இவங்க ஏன் இப்படி ஆகிட்டாங்க, நல்லா தானே இருந்தாங்க, ஏன் அது மாதிரி லூஸ் டாக் விடுறாங்க அப்படின்னு சிலர் நினைக்க வேண்டியிருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார விவாதங்கள் இருக்கும். பிள்ளைகளும் கொஞ்சம் செலவு வைப்பாங்க, பிடிவாதமாகவும் இருப்பாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கொஞ்சம் சுமார் தான். உத்தியோகத்தில் கூட சின்ன சின்ன வேலை சுமைகள் இருக்குங்க. நேற்று உத்திரம் நட்சத்திரக்காரங்க சிரமப்பட்டீங்க. இன்று உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் நன்மை உண்டு. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டுங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு பிங்க் நிறத்தை நீங்கள் பயன்படுத்துங்க. இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, தினம் தினம் பார்ப்பதை விட என்றாவது ஒரு நாள் பார்த்துவிட்டு தினந்தோறும் நினைத்து கொண்டிருப்பது தான் உண்மையான நட்பிற்கு அழகாகும். ஆமாங்க, நீங்களும் எப்பொழுதுமே நண்பர்களுக்காகவும் நட்புக்காகவும் ஆலோசனைகள் நடத்தி கொண்டே இருப்பீங்க. அவங்கள நினச்சி பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. அவங்க வாழ்க்கையில் நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டிக் கொண்டே இருப்பீங்க. இந்த மாதிரியான தகுதிகள் உடையவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இருக்குதுங்க. உங்களுடைய ராசியை சந்திரன் பார்க்குறாருங்க, நேருக்கு நேராக பார்க்குறாருங்க. அப்படி இருக்கிறதுனால முகத்தில் ஒரு தெளிவு, தேஜஸ் அதெல்லாமே வர ஆரம்பிக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. கடந்த 3-4 மாதங்களாக பகை வீட்டிலே இருந்து கொண்டிருந்த, பலவீனமாக இருந்து கொண்டிருந்த உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் இப்போது ஆட்சி பெற்று ராசியிலேயே வந்து உட்கார்ந்துருக்கிறாருங்க. அழகு, ஆரோக்கியம் அதிகமாகும். தள்ளிப்போன காரியங்கள் நல்ல விதத்தில் சீக்கிரமாக முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமாகவும் பேசலாம். இன்றைக்கி நல்ல பதில் கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குதுங்க. வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். சந்தை நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இன்றைக்கி உங்களுடைய வியாபார யுக்திகளை மாற்றி அமைச்சு லாபம் சம்பாதிப்பீங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சின்னதாக இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் அதெல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. பாதகாதிபதி சூரியன் 12ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால சுற்றி இருக்கிறவங்களில் சுயநலம் உள்ளவர்கள் யார், நமக்காக உழைக்கிறவங்க யார் அப்படிங்கிறதெல்லாம் இப்போதைக்கு தெரிய வருங்க. பிள்ளைகளாலும் இன்றைக்கி நிம்மதி உண்டுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அருமையாக இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டு. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் நிறைந்த நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, எதிர்பார்ப்புகள் அற்ற வாழ்க்கையில் ஏமாற்றங்கள் இருப்பதில்லை. ஆனால் ஏமாற்றங்களே வாழ்க்கையான பிறகு அங்கே எதிர்பார்ப்புகள் இருப்பதில்லை. ஆமாங்க, அதனால தாங்க ஏதாவது ஒரு கனவு கண்டுக்கிட்டு அது பின்னாடி ஓடிக்கிட்டு அது சரியாக வரலன்னா அதுக்கு பிறகு எதுவும் சரியாக இல்லைன்னு ஏக்கத்தோட தூக்கத்தை கெடுத்துட்டு இருக்கிறதெல்லாம்
உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க. பெருசாக எதிர்பார்ப்பு இல்லாமல் நம்ம கடமையை நாம் சரிவர செய்வோம், நமக்கு வேண்டியது சரியாக நடந்துடும், கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு கற்பனையில் மூழ்காமல் எங்கும் எப்போதும் யதார்த்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. 6வது வீட்டில் சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால தீராத சிக்கல்களுக்கெல்லாமே தீர்வு கிடைக்குங்க. பணவரவும் இன்னைக்கு திருப்திகரமாக இருக்குங்க. பேச்சில் ஒரு கம்பீரம் இருக்கும். தெள்ள தெளிவான முடிவுகளும் இன்னைக்கு நீங்கள் எடுப்பீங்க. பழைய நண்பர்கள், உறவினர்கள் அவங்களும் தேடி வருவாங்க. கடன் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்குங்க. அவசரத்தில் அதிக வட்டிக்கு வாங்கின பணத்தை கொடுத்து முடிக்கிறதுக்கு குறைஞ்ச வட்டியில் ஏதாவது உதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. 5ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்துருக்கிறார். பூர்வீக சொத்து விவகாரங்கள் கொஞ்சம் சிக்கலாக தான் இருக்கும். ஆனாலும் 5ஆம் வீட்டுக்குரிய கிரகம் குரு பகவான் 7வது வீட்டில் உட்கார்ந்துருக்கிறதுனால பூர்வீக சொத்து பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். உங்களுக்கு வர வேண்டியது, கிடைக்க வேண்டியது அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அதிக லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. அதே மாதிரி உத்தியோகஸ்தானாதிபதி 11ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். அதனால் உத்தியோகத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வெற்றி உண்டு. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குதுங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்ப்புகளையும் தாண்டி இன்னைக்கு வெற்றி உண்டு, பணவரவும் உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, சோறு பொங்கும் பொழுது தீயை குறைக்கணும், கோபம் அதிகரிக்கும் போது வாயை குறைக்கணும். ஆமாங்க, சும்மாவா சொன்னாங்க? கொதிக்கிறத அடக்கணும்னா எரியறத இழுத்தா போதும்னு பெரியவங்க சொல்லி வச்சுருக்காங்க. இதையெல்லாம் புரிந்து வைத்து கொண்டு கோபப்படும் பொழுது அதிகமாக அனாவசியமாக வார்த்தைகளை விட்டு விடாமல் அப்போது அந்த இடத்திலிருந்து நகர்ந்து விட்டு யோசித்து கொண்டே இருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. பிள்ளைகளை பற்றி தான் உங்களுக்கு இப்போ ரொம்ப கவலையாக இருக்குது. அவங்க நல்ல விதத்தில் அவங்கள கொண்டு வரணும், நல்ல விதத்தில் படித்து கொண்டு வரணும். படிப்பு தரதோடு மட்டும் இல்லாமல் படிச்சுட்டு அவங்களுக்கு வேலை கிடைக்கணும், வாழ்க்கை நல்லா அமையணும், அவங்க எதிர்காலம் நல்லா இருக்கணும் அப்படின்னு எப்போ பார்த்தாலும் அந்த சிந்தனை, ஒரு கவலை மனசுக்குள்ளார இருந்துருக்குங்க. காரணம், செவ்வாய் உங்களுக்கு 7ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால மட்டும் இல்லாமல் 6ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த மாதிரி கவலைகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. என்ன கவலை எப்படி இருந்தாலும் தைரியஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறாரு. எல்லாம் பார்த்துக்கலாம், நாம் என்ன கொண்டு வந்தோம், ஒன்றும் பெருசாக இல்லை. தனியாக இவ்வளோ தூரம் சம்பாரித்து வீடு மன சொத்துன்னு வாங்கி பிள்ளைகளை இந்த அளவுக்கு நம்ம கொண்டு இருக்கிறோமே, இனி வரும் காலத்திலேயே நம்மால் நல்லா செய்து முடிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை ஒரு பக்கம் வளர்ந்து கொண்டே போகுங்க. உங்களுடைய ராசிக்கு பிரபல யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் 10வது வீட்டில் உட்கார்ந்துருக்கிறார். வேலை தேடின்னு இருக்கிறவங்களுக்கு உடனடியாக வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெளிநாடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெளிநாட்டு நிறுவனங்களில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரத்தில் கூட உங்களுக்கு இன்றைக்கி லாபம் இருக்குது. உத்தியோகத்திலேயும் உங்கள் கை தாங்க இன்றைக்கி ஓங்கி இருக்கும். சின்ன சின்ன சலுகைகளும் கிடைக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார ஆரோக்கியமான விவாதங்கள் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்கும். ஆனாலும் செவ்வாய் கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிறதுனால சின்ன சின்ன சமாதானமும் குடும்பத்துக்குள்ளார உண்டுங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல், களைப்பு, சோர்வு எல்லாமே இன்றைக்கி இருக்கும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செய்திகள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, நாம் பெருசாக வளர்ந்தாகணும், நாம் பெருசாக ஜெயிச்சாகணும் அப்படிங்கிற எண்ணம் ஒரு முறை நம்ம மனசுக்குள்ளார வந்தால் அதுக்கு பேர் ஆசைங்க. அதுவே 2 முறை வந்தால் அது கனவுங்க.
அதுவே 3 முறை 4 முறை தொடர்ந்து அந்த எண்ணம் நம்ம ஜெயிக்கணுங்கிற எண்ணம் வந்துக்கிட்டே இருந்தால் அதுக்கு பேர் தாங்க லட்சியம். ஆமாங்க, நீங்கள் கூட அப்படி தாங்க. நாம் எப்படி வரணும், எப்படி ஆகணும் அப்படிங்கிற ஒரு லட்சிய கனவோடு இருக்கிறதோட மட்டும் இல்லாமல் அந்த லட்சிய கனவை நிறைவேற்றுவதற்காக இடைவிடாமல் உழைத்து கொண்டே இருப்பவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு யோகாதிபதி சுக்கிரன் தாங்க. அவர் சொந்த வீட்டில் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் நீங்களும் வாடகை வீட்டை விட்டுட்டு சொந்த வீடு மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அடகில் இருக்கக்கூடிய நகைகளை மீட்டெடுப்பதற்கான முயற்சிகள்லையும் நீங்கள் இறங்குவீங்க. ஏதோ முன்னைக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, தொழிலும் கொஞ்சம் ஓடுது, கை கொடுக்குது, முன்ன மாதிரி மோசமாக இல்லை, இப்படியே கொஞ்சம் அப்படியே நல்லா போயிட்டு இருந்ததுன்னா இருக்கிற கடனை சீக்கிரமாகவே அடைச்சிட்டு ஏதோ கொஞ்சம் நிம்மதியாக இருந்துடலாங்கிற எண்ணமும் ஒரு பக்கம் வர ஆரம்பிக்குங்க. அதனால் இருந்தாலும் 7.5 சனியில் பாதச்சனி இன்னும் முடிஞ்ச பாடில்லை. ஏதோ கொஞ்சம் பரவாயில்லன்னு நினச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதாவது ஒரு செலவு வந்து இருக்கிறதெல்லாம் இழுத்துட்டு போயிடுது அப்படிங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் லாபம் அடைவீங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட சின்ன சின்ன சவால்கள். நேற்று வந்தவங்க நம்மளை விட வயசில் குறைவானவங்க, அனுபவத்துலேயும் குறைவானவங்க, ஆனால் தடாலடியாக இறங்கி லாபம் சம்பாதிக்கிறாங்க. நம்மால் முடியலையேங்கிற மாதிரியான ஏக்கம் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல பேர் இன்னைக்கு இருக்குதுங்க. அதே மாதிரி பெற்றோருடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் அதெல்லாம் விலகுங்க. 4-5 வருஷமாக பேசாமல் இருந்த சில உறவினர்கள் கூட வலிய வந்து பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குது. திடீர்னு யார்ட்டையா ஏமாந்துடாதீங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, எந்த பறவையும் தன்னுடைய தேவைக்கு அதிகமாக சேர்த்து வைத்து கொள்வதில்லை. அலைந்து திரிந்து சோர்ந்து போய் அலுத்து கொள்வதும் இல்லை. பறவைகள் தினந்தோறும் தன்னுடைய வாழ்க்கையை புதுமையாகவே சந்திக்கின்றன. ஆமாங்க, நீங்களும் அப்படித்தாங்க. அளவுக்கு மீறி எப்பொழுதுமே நீங்கள் ஆசைப்பட மாட்டீங்க. ஏதோ ஓரளவு செல்வம் இருந்தால் போதும். மற்றபடி மன நிம்மதியும் சந்தோஷம் ஆரோக்கியம் இதுதான் ரொம்ப முக்கியம்னு நினைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் எல்லா விஷயங்களிலும் கவனம் செலுத்தி எல்லோருடனும் சமமாக பழகி எல்லா வகையிலும் சந்தோஷமாக இருக்க முயற்சிப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. தைரியஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். தடாலடியாக சில முக்கியமான முடிவுகள் எடுப்பீங்க. திடீர்னு ஒரு விஸ்வரூபம் எடுப்பீங்க. பழைய அந்த விஸ்வரூபம் இப்போ மறுபடியும் வர ஆரம்பிச்சிருச்சு. பழைய சிரிப்பை இப்போ தான் பார்க்க முடியுது. பழைய உற்சாகத்தை, பழைய அக்கறையை இப்போ தான் பார்க்க முடியுது அப்படின்னு வீட்டில் இருக்கிறவங்களும் சந்தோஷப்படுவாங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எதற்காக ஆசைப்பட்டீர்களோ அதெல்லாம் உங்களுக்கு சிறப்பாக இன்றைக்கி கிடைக்குங்க, அமையுங்க. அதே மாதிரி வியாபாரமும் இன்றைக்கி பரபரப்பாக இருக்கும். கூடுதல் லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. உத்தியோகத்தில் இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாமே விலகுங்க. சுக்கிரன் சொந்த வீட்டில் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு, ஆட்சியாக வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் வீடு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நவீன வண்டி வாகனங்கள் அதெல்லாம் இன்றைக்கி வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலும் செல்வாக்கு அதிகரிக்குங்க. வியாபாரத்திலேயும் புது அத்தியாயம், அதாவது புதுசாக வேறு ஏதாவது தொடங்கிறது அதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. உத்தியோக வகையிலையும் உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்குங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் ஆசை கனவு இன்றைக்கி நிறைவேறும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் யோகத்தை எதிர்பார்க்கலாங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, எந்த பொருள் தொலைந்தாலும் மீண்டும் தேடி கண்டுபிடித்து விடலாம்.
ஆனால் வாழ்க்கை தொலைந்து விட்டால் மீண்டும் நமக்கு கிடைக்காது. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் வாழ்க்கை வாழ்வதற்கே அப்படின்னு தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்போதும் குடும்பத்தில் உள்ளவர்களை அனுசரித்து செல்லக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. கடந்த சில நாட்களாக இருந்து வந்த அலைச்சல், சோர்வு, களைப்பு, முன்கோபம் அதிலிருந்தெல்லாம் விடுபட்டு இன்றைக்கி நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க, உற்சாகமாக இருப்பீங்க. தள்ளிப்போன காரியங்களெல்லாம் இன்றைக்கி நல்ல விதத்தில் முடியும். எல்லா வகையிலுமே வெற்றி செய்திகளையும் எதிர்பார்க்கலாங்க. கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் கொஞ்சம் குறையுங்க. அதே மாதிரி பிள்ளைகளுடைய பிடிவாத போக்கு, பொறுப்பற்ற போக்கு அதெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் மாறுங்க. உங்களுடைய வார்த்தைக்கு இன்றைக்கி மரியாதை கூடுங்க. வியாபாரத்தில் கூட தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விற்று தீரும். ஓரளவு லாபத்தையும் இன்றைக்கி நீங்கள் பார்க்கலாங்க. 8ஆம் இடத்துல சுக்கிரன் உட்கார்ந்து 2ஆம் இடத்தை பார்த்துட்டு இருக்கிறதுனால திடீர் பணவரவு உண்டு. ஒரு சிலருக்கு வெளிநாடு போகிறதுக்கு விசா கிடைக்குங்க. எல்லா வகையிலும் நல்ல செய்திகளையும் எதிர்பார்க்கலாங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்கும். அதிகாரிகள் உங்களை நம்பி சில முக்கிய பொறுப்புகளை ஒப்படைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. ஆனாலும் ராசியிலேயே உங்களுடைய ராசியிலேயே ராகு உட்கார்ந்துருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டினீங்கன்னா நல்லா இருக்குங்க. எழரைச்சனி இருக்கிறதுனால மறதி கொஞ்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் விலை உயர்ந்த பொருட்களை கவனமாக கையாளுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பயணங்கள், செலவுகள் இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. என்னோட ஜாதகம் எப்படிங்க இருக்குது, எனக்கு இப்போ என்ன தசாபுத்தி அந்தரமெல்லாம் நடந்துன்னு இருக்குது, ஏதாவது கெட்ட நேரமாக என்னுடைய ஜாதகத்தை எழுதினப்ப, நான் பிறந்தப்போ எழுதினப்ப, அதாவது எங்கள் அப்பா எழுதி வச்சுருந்தார். அப்போ எழுதினப்ப எங்கள் அப்பா சொன்னார், உனக்கு 90 வயசுன்னு ஜோசியர் சொல்லியிருக்காரு, உனக்கு தீர்க்காயுசுன்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னாரு. ஆனால் எனக்கு என்னவோ இப்போ கொஞ்ச நாளாகவே ஒரு மரண பயம் இருக்குது. மனசுக்குள்ளார ஒரு சஞ்சலம், ஒரு சங்கடம் இருக்குது, ஒரு நிம்மதி இல்லாத நிலைமை இருக்குதுங்க அப்படின்னு கேட்டார். அவருடைய ஜாதகத்தை பார்க்கும் பொழுது அஷ்டமாதிபதி, அதாவது ஆயுள் ஸ்தானத்துக்குரிய கிரகம் 8க்குரியவர், அவர் நல்லா இருந்தார். ஆயுள்காரகன் சனி பகவானும் பலமாக உட்கார்ந்துருந்தார். அப்படி இருக்கும்போது நிச்சயமாக அவருக்கு தீர்க்காயுஷ் யோகம்தான். ஆனால் அவருக்கு நடந்த சில தசாபுக்தியில் வச்சு பார்க்கும்பொழுது சில வருடங்களுக்கு முன்னால் அவங்க குடும்பத்தில் ஒரு துர்மரணம் நடந்திருக்குது. அந்த துர்மரணத்துக்கு ஏற்ற பரிகாரத்தை அவங்க எதுவுமே செய்யாமல் விட்டுருந்தாங்க. அது மாதிரி உங்கள் குடும்பத்தில் ஏதாவது துர்மரணம், அதாவது வாழ வேண்டிய வயதில் வாழ முடியாமல் அவங்க தவறி இருந்தாலோ, அல்லது சாலை விபத்துகளில் அவங்க தவறி இருந்தாலோ, அந்த மாதிரி நட்பு வட்டத்தில் அல்லது உறவு வட்டத்தில் அல்லது குடும்பத்தில் யாருக்காவது அது மாதிரி ஆகியிருந்தால், அந்த மாதிரி இழப்புகள் உள்ளவங்களை நீங்கள் அந்த கண்டத்திலிருந்து, அந்த பாதிப்பிலிருந்து வெளியில் உங்கள் மனசு சந்தோஷம் அடையிறதுக்கு நாளைக்கு ஒரு முக்கியமான வேலை பண்ணணுங்க. அது என்னன்னா, நாளைக்கு தீபம் ஏற்ற வேண்டுங்க. மொட்டை மாடியில் நல்லெண்ணெய் ஊற்றி அகல் விளக்கில் திரி போட்டு ஏற்றுறது ரொம்ப நல்லதுங்க. மொட்டை மாடியெல்லாம் போய் ஏற்ற முடியாதுங்க. அப்போ பூஜை ரூமில் தனியாக ஒரு அகல் விளக்கு வைத்து அவங்கள நினச்சி அவங்க ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்னு நாளைக்கு தீபம் ஏற்றுறது நல்லதுங்க. நாளைக்கு வரக்கூடியது மகாபரணி. மாதம் பரணி நட்சத்திரம் வருது. ஆனால் அது என்ன, நாளைக்கு வர்றது மட்டும் மகாபரணி. இப்போ மகாலய பட்ச காலம் நடந்துட்டுருக்குது. அப்போ இந்த மகாலய பட்சத்தில் வரக்கூடிய பரணியை மகாபரணிங்கிறோம். அது என்ன, பரணி நட்சத்திரத்தில் விளக்கு வைக்கணும்,
பரணி நட்சத்திரம் யமதர்மராஜனுடைய நட்சத்திரமாகும். அதனால தான் நாளைய தினத்தில் நம்ம வந்து அந்த மாதிரி உள்ளவங்களுடைய ஆன்மா சாந்தி அடையிறதுக்கு நாம் தீபம் ஏற்றினோம்னா அவங்க மனசுக்குள்ளிருந்து அவங்களுக்கு ஒரு வழி அங்கே கிடைக்குங்க. அவங்களுக்கு ஒரு வழி கிடைக்கும் பொழுது நமக்கு மனசுக்குள்ளார ஒரு சாந்தம், ஒரு சந்தோஷம், நம்மை அறியாமல் இருக்கக்கூடிய ஒரு மனக்கலக்கம், மரண பயங்கள் இதெல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. பொதுவாக சிலருக்கெல்லாம் வண்டியில் போகும்போதே வந்து ஒரு பயம் இருக்கும். நல்ல விதத்தில் நாம் போய் சேருவோமா, போக வேண்டிய இடத்துக்கு, இல்லை நடுவில் ஏதாவது தொந்தரவு வந்துடுமா, நடுவில் ஏதாவது விபத்து வந்துடுமா, அந்த மாதிரி நெகட்டிவ்லாம் தோணும். அந்த மாதிரி எதிர்மறை எண்ணங்கள் விலகிறதுக்காகவும் நாளைய தினம் நீங்கள் பரணி தீபம் ஏற்றுறது நல்லதுங்க. இதுக்கு பேர் வந்து அதாவது யம தீபம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது யமன் மனம் மகிழ்ந்து நம்முடைய முன்னோர்களுக்கு வந்து ஒரு வழி காட்டக்கூடிய நாள் நாளைய நாள். அதனால தான் மறக்காமல் ஏற்றணும் அப்படின்னு சொல்கிறது. துர்மரண எண்ணங்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். வீட்டோட உயரமான இடத்துல இந்த தீபத்தை ஏற்றினோம்னா எல்லா வகையிலுமே நமக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. அதே மாதிரி சிலருக்கெல்லாம் வந்து திடீர்னு சொந்தக்காரங்க இறந்துட்டாங்க, அவங்க வந்து என் கனவுலெல்லாம் வந்துக்கிட்டே இருக்காங்க, ஏதோ கேட்க வராங்க, ஆனால் அது என்னன்னு புரிய மாட்டேங்குது அப்படின்னு சிலர்லாம் வந்து தூங்கிட்டு இருக்கும்போதே நடுவில் திடீர்னு திடுக்குன்னு கண் விழிச்சுப்பாங்க. அந்த மாதிரி தொந்தரவுகள் இருந்தாலும் நாளைய தினத்தில் நீங்கள் அந்த யமதீபம் ஏற்றிடுறது நல்லது. யமதர்மராஜனுக்காக சென்றடையக்கூடியது, முன்னோர்களுடைய அந்த ஆன்மாவுக்காகவும் சென்றடையக்கூடிய தீப ஒளியாகும் அந்த ஒளி. அதனால் நாளைய தினத்தில் ஏற்றுறது ரொம்ப நல்லதுங்க. நாளைய தினம் தாமரை தண்டு போட்டு, தாமரை தண்டு திரி போட்டு ஏற்றினோம்னா திருமணத்தடைகள், அதாவது முன்னோர்களுடைய சாபத்தால் அல்லது துர்மரணம் அடைஞ்சதுனால அந்த பாபத்தால் ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் சரியாகி திருமணத்தடை உள்ளவங்களுக்கு திருமணத்தடை விலகி குழந்தை பாக்கியம் இல்லாமல் குழந்தை பாக்கியம் கிடச்சி, தொழிலில் வந்து முன்னேற்றம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு தொழிலில் முன்னேற்றம் லாபம் எல்லாம் கிடைக்கிறதுக்கும் நாளைக்கு நீங்கள் ஏற்றுற அந்த மகாபரணி தீபம் யம தீபம் ஒரு பெரிய சாந்தியாக இருக்குங்க. அதனால் தீபத்தை நாம் ஏற்றுவோம், வாழ்க்கையில் முன்னேறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, சுக்கிரவாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்து சௌபாக்கியங்களையும் அள்ளித்தரும் அதிர்ஷ்டகரமான நாளாக அமையட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.